பாத்துருப்பாங்க நல்லா தூக்கி காட்டுறாங்க. நான் இந்த அப்படியெல்லாம் கொடுக்கணும்னா 1 லட்சம் ரூபா கொடுக்கணும். நீங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு கொண்டு வந்து காட்டுவாங்க. என்னமா சொல்ற? 1 லட்சம்னா முண்டமா வரும். தனி கோடி கணக்குல செலவு பண்ணணும். உன்னை இப்படி உட்கார வச்சிருக்கு கீழே ஈரத்துல உட்கார வச்சிருக்கணும் இருக்கிறது இல்லாம போறதுக்கு. இப்ப இதுக்கெல்லாம் விலை அதிகமாயி போச்சு. பேசாம இரு. தங்கம் கூட தங்கத்தை விட விலை அதிகமா போச்சு. அதனால வந்த வேலைக்கு போனோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? விருதங்காரரே, உங்களை பார்த்தோன்னே தாங்க எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமா, போன வருஷம் பார்த்தது மறுபடியும் நம்ம ஊர்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி. வந்த வேலைக்கு போனோம். அப்புறம் மைக் செட்டுக்காரரே, ஐயோ நீ இப்படி உட்காந்துன்னா பப்புனுக்காரன் உள்ள தூங்க மாட்டானே. சாப்பிட்டீங்களா? ஆள் பல்கா இருக்கியப்பா. பப்புனுக்காரன் தூங்க மாட்டானே. நான் என்ன ஒண்ணு அழுத்தாதீங்களே அத. ஏய் முத்து, நான் சாணிக்கிறேன், நீ சாணாத. அதனால வந்த வேலைக்கு போவோம். எரிக்கையா எரிக்கை எரிச்சாவில்ல, இதுல எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏரிக்கையா ஏரிக்கையா இருக்காவில்ல, ஆனா எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏரிக்கையா எரிக்கையா எரிச்சாவில்ல, இதுல எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல. எங்களை போல் ஏறிட்டா அரிச்சாக்க முடியுமா? ஏறிட்டா மாறியா என்ன செய்ய முடியும்? நல்ல வேறு உனக்கு தெரியுமா? போட்டி வேண்டாம். ஏரிக்கையா ஏரிக்கையா இருக்காவில்ல, எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல. என்னப்பா கூட பிறகு நீ சொல்றதெல்லாம் கேக்குது. கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. நம்ம முன்னால நீ வாடி பின்னால நாங்க பண்றதுக்கு
நாளாக தூங்கல ரொம்ப நாளாக தூங்கல நாளைக்கு நாடகத்துக்கு வர்ற இல்ல படுத்துக்க. தாங்கள் முன்பு டான்ஸ் காமிக்காக சிறப்பாக நடித்து கொண்டிருக்கும் திண்டுக்கல் ஆர் மணிமேகலை அவர்களுக்கு வேளாண்மைக்கு அமைத்து சார்பாக இந்த சால்வை அணிவிக்கப்படுது. ஒரு போடு போட்டு விடுங்க. நீயாச்சும் துண்டை கட்டி குடி. நீ கழிச்சு துண்டை கட்டி குளியா? நாய் எல்லாம் பார்த்துச்சுன்னா கொத்தோட அத்துட்டு போயிடும். எனக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. நாயை 2 நக்கு நக்க விட்டுட்டு போயிருவேன். வேலையை பாரியா தெரிச்ச மசுர வேற மிருதக்கார வாய முடியா தத்திர முடிச்ச மாதிரி. ஐயோ எதுக்கு வெள்ளை துண்டு தலை தோட்டக்க வெள்ளை துண்டு நீ கட்டிக்கிட்டு குடிச்ச தெரியும் கலர் துண்டு போட்டுக்க. பொன்னாடை பத்தி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கும் வேளாணரி கிராமத்தின் சார்பாக எங்க நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றிங்க. இவங்க ஆளான நன்றி நன்றி நன்றி. சரிங்க, எது எப்படி இருந்தாலும் சரி நம்மளால கூப்பிட்டு வேலையை வாங்கணும். வேலை நிறைய இருக்கு. போட்டியா அவருக்கு நீங்க? ஆமா, போட்டி இருக்கணும்ல. போட்டி நம்ம அதாவது எதையுமே ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கணும். நீங்க முயற்சி பண்ணா மறந்து குடிச்சிருவாப்ல, தெரிஞ்சுக்கங்க. நான் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நம்மனால முடியலன்னு எதை சொல்றாங்களோ சரி அதை செஞ்சு காட்டுற பழக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களால முடியாதுன்னு சொல்றாப்ல, அதை என்னால முடியாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு அவன் முன்னாடி நான் செஞ்சு காட்டலாம்னு முடிவுல இருக்கேன். செஞ்சுட்டீங்க, செய்யணும்னு முடிவு வச்சுட்டேன்னா முடிஞ்சு சொல்லி. அதனால அந்த வேலைக்கு போகணும். நம்மளை கூப்பிடுவோம். ஏறினா நாங்க ஏறிதாண்டா மாமா, இழந்த பழ தோப்பு தாண்டா, இழந்த பழ தோப்பு தாண்டா, நான் ஏறி I like it. ஏறி நல்ல உழுப்பட்டுமா மாமா, உங்க பழத்தை நான் மட்டும் குடிக்கட்டுமா? வாங்கல அந்த பழம் தான் அழுகி போச்சு, இன்னுமா பிடிக்கிறதுக்கு தெரியல. சொல்லி சொல்லி போய் கடல்ல குளிச்சுட்டு வந்துட்டு கடல்ல குளிச்சு காத்தாட வீசிட்டு வந்திருக்கியா? கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி, இமை மூட மறுக்கின்றது அவளே.
இதழ் சொல்ல துடிக்கின்றது காதலே உன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாது உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் சிந்தாமணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா கீரவாணி இரவிலே நிலவிலே பாடவாணி இதயமே உருகுதே அடியேனடி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் என் கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி கீரவாணி சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்ல வந்த செய்திகளையே விழிகளும் கசந்ததம்மா கனவுகள் கலைந்ததம்மா ஒத்த நொடி பார்வையில கட்டி என்ன இழுத்தவனே என்னோட ஆசை மாமனே ஓதடி என்ன பாவம் பண்ணுச்சோ அத்த மகனே ஆசாத்த மகனே அத்த மகனே மாமே மகனே ஆசை மாமே மகனே மனசுக்குள் நீதாயே மாமே மகளே மாமானு கூப்பிடத்தா மனசு சொல்லுது மனசல உன்னை பத்தி நினப்பு கொள்ளுது மாமானு கூப்பிடத்தா மனசு சொல்லுது மனசல உன்னை பத்தி நினப்பு கொள்ளுது நீ எந்த ஊரு என்ன பேரு எனக்கு தெரியல உன்னை கண்டு நானே இங்கு பேசிடத்தா வழியில எங்க ஊரு திருவிழாக்கு எதுக்கு வந்தேயோ என்னதான் கரை பிடிக்க கனவு கண்டேயோ எங்க ஒரு திருவிழாக்கு எதுக்கு வந்தியோ என்ன தாங்கரம் பிடிக்க தொடர்ந்து வந்தியோ மாமானு கூப்பிடத்தா மனசு சொல்லுது மனசல உன்னை பத்தி நினப்பு கொள்ளுது எப்படி வாசிப்ப பத்தியா கொஞ்சம் ஏத்தி விடுவோம்மா மாமா 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 ஏத்து மாமா சும்மா ஏத்துங்க நான் சொல்றது இல்ல அப்புறம் சும்மாவா விடக்கூடாது விடிய இப்ப நீ பேசல நோண்டு மாமா விடிய விடிய அவர்தான் உனக்கு கம்பெனி விடிய விடிய நம்மளுக்கு அப்புறம் அவரை வச்சுதான் நம்மளுக்கு அவரை தூங்க விட்டுறாத மாப்பிள சின்ன கண்ணூர்ல அப்புறம் அடுத்த வாரம் வந்து கேவலப்படுத்தி புரியுது அத்தாடி சரிங்களா ஆமா சரி ஆள் எப்படி சூப்பர் மாப்பிள நல்லா இருக்கா இப்படி இருக்க நீ தொழிலுக்கு உங்க தங்கச்சி தானா தங்கச்சியா யோ நாங்க ஒரு செட்டுங்க அப்ப உங்க அக்காவா சரி பாத்தியாரே ஆள் இப்படி இருந்தா தான் தொழில் பண்றதுக்கு நல்லா இருக்கு மிருதங்கத்துக்கு ஏத்த டான்ஸ் கிழிச்சாங்க இன்னைக்கு தான் பப்புனுக்கு ஏத்த டான்ஸ் எனக்கு போட்டாங்க ஐயா ஐயா தெரியாது உங்களுக்கு உங்ககிட்ட பாட்டு படிச்சது பூராமே எனக்கு அவரை நினைச்சு அதுக்கு தான் அட்டி அப்படி நொறுக்குனீங்களா பிடிச்சிட்டு போ தொலைஞ்சு போயாண்டு நான் விட்டுட்டு உட்காந்துருக்கேன் இங்க பாருங்களே வண்டியில மொத்தம் 10 பேர் வந்தா இதுல கொடுத்து வச்சது மகாராஜா யாரு தெரியுமா அடியே நான் மட்டும்தான் நீங்க எல்லாம் ராசா ஆட்டு போடுவாரு எப்படி சொல்றீங்க பப்புனுக்கு டான்ஸ் முருகனுக்கு வள்ளி ஏமாப்ல உங்க 4 பேருக்கு ஒரு கிளவி கூட எந்த ஊருக்கு வந்தது இல்ல எங்களை விடியா 4 பேரை உங்களோடய ஒரு நடிகர் வந்தார்ல சரி யாரு நாராயணா அவருக்கு இல்லையா சொல்லி அவருக்கு பொம்பளை கிடையாது நாரதரா அவர் என்ன செய்வாரு பப்புனுக்கு டான்ஸ் முருகனுக்கு வள்ளி பெட்டிக்கு கிளவி கூட கிடையாது என்ன அது ரெண்டு பேருக்கு உதவாத அது உங்களோட வந்தாலும் ஆட்டு போனது ஏன் அப்படி பேசுறீங்க எங்களுக்கு உதவாத நாங்க இங்க வெளியிலே உட்கார்ந்துருக்கோம் இல்லையா பாத்தியாரே விடிய விடிய
கட்டி பிடிச்சாலும் விடிய விடிய போட்டு அமுக்குனாலும் ₹1 கூட அவதாரம் இல்லாம வீட்டுக்கு போறவே நான் ஒரு ஆள்கிட்ட. ஆனா நீங்க லேசா அந்த பிள்ளைய தொட்டு பாருங்களேன், 50,000 அவதாரம். கட்டி பிடிச்சியே ₹1,00,000 அவதாரம். தூக்கி உள்ள வச்சிருவாங்க, பாத்துக்கிறீங்க. அதுதான் வாத்தியார உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். எங்க அப்பா டவுசரை வித்த நேரம் அப்படி, உங்க அப்பா டவுசரை வித்த நேரம் இந்த பெட்டியை போட்டு அமுக்கிக்கிட்டு கிடக்கிற. நீங்களாவது பெட்டி அமுக்குறீங்க, மிருதங்கக்காரன் ஆல்ரவுண்டுக்காரன் செத்ததோல அடிச்சுக்கிட்டே கிடக்குறாங்க பாருங்க. பாவமியா நேத்தெல்லாம் ஒரு டான்ஸ் வந்துச்சு வாத்தியார, ஒப்பளை பிடிக்கவே இல்ல. இல்லங்க, ஆனா இன்னைக்கு வந்திருக்க பிள்ளைதான் அருமையான பிள்ளை, எல்லாமே சூப்பரா இருக்கு. என்னையா சொல்ற? ஆமா உண்மையே வர தொழில் சுத்தமா இருக்கு, தொழில் சுத்தமா இருக்கு. கிளடு கட்டையை கூட்டிக்கிட்டு போய் ஒண்ணுமே இல்லாம இங்க வர ஆளை வர சொல்லி இப்படி ஈரத்துல கிடக்காம சளி பிடிச்சதுன்னா அப்புறம் இந்த நாடா பக்கம் போயிட்டு அப்படி கிடந்து சொல்றதா எப்ப சித்தப்பு? ஐயா ஐயா நான் என்ன செய்யவேன், இப்படி கிடந்து இந்த ஈரத்துல தூங்குறாரு. அது கீமந்தலையா? கழுத்தை பிடிச்சிக்கிறாரு, இடுப்பை பிடிச்சிக்கிறாத. அப்ப சித்தப்பு எந்திரிக்க, இப்படி ஈரத்துல தூங்கலாமா? அட நாராயணா நாராயணா, டான்ஸ் வந்து பூரா ஆட்டிக்கிட்டு கிடக்குற, இந்த பாக்கியம் இல்லாம போச்ச உனக்கு. ஐயோ அப்பா, அப்ப விட இப்ப நல்லா குப்புன்னு இருக்காளே. வாங்க மாமா செல்வராஜ் மாமா, மணி மாமா, உண்மையிலே இன்னைக்கு தான் அருமையான பிள்ளை. சூப்பர். எடுத்து விடுறா தெல்ல, அப்படி எடுத்து விடுறா தங்க. பஞ்சாரத்தை எடுத்து விடு, பஞ்சாரத்தை எடுத்து விடுறா. உண்மையிலே நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் எந்த ஊர்ல, நான் கேட்டா முதல்ல பண்ணி. நீ கேட்ட நான் ஏயா பதில் சொல்லணும்? என்னமா நான் எந்த ஊர்ல இருந்து வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன வார்த்தை தடிக்குது, என்ன வார்த்தை தடிக்குது துடிக்குதுன்னுகிட்டு. நான் எந்த ஊர்ல இருந்து வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு அருமையா, என்ன அருமையா ஊர்ல மறந்து வர்றீங்க மரியாதை. நானே மரியாதையா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? நான் கேட்டேன். நீ ஏயா கேட்டு நான் சொல்ல, நீ என்ன நீ பேசுற? நான் கேட்டல, உன் பேச்சு சரியில்லையா? இனிமேல வேண்டாம், முத சரியா பேசியா? என்ன சரியா பேச முடியல? ஓட்ட மத ஓமா மத ஓடிங்கிட்டு ஓட வெண்ண கேட்டிட்டு போ, கேட்டிட்டு போ. நீ மட்டுமா கேக்குற, என் பொண்டாட்டி தினமும் கேக்குறா. கேட்டுட்டு போ. காரி குட்டு கூட என் கையில துப்புடா, கையில துப்பு பாப்பா. துப்பு, சும்மா துப்பு, துப்புடி நல்லா இருப்ப. துப்பு துப்பு. இது என்னது? இது சும்மா இங்க வாவே, இங்க வாவே, என்னன்னு சொல்லி இங்க வாடி முதல்ல. என்ன அப்படி என்ன எச்சி இது இங்க வா முதல்ல. இங்க வா. இது என்னது நீ சொன்ன? எச்சி. எச்சி கிடையாது, நாசமத்து பரவல. இதுதான் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் அங்க இருந்து வராது, மேவாயில இருந்து வராது. வேணா கேளு, ஐஸ்கிரீம் தரேன். போத்தா முதல்ல உன்னை மாதிரி பலவரே. மணிமேகல முத்துராசு, யாருக்கிட்ட வம்பு? நானே யாத்தி வம்பு தும்புக்கு போக மாட்டேன். வம்பு வழியில வந்துச்சுன்னு வச்சுக்க, கிளவியா இருந்தாலும் போட்டு உருட்டிக்கிட்டு தான் கிடப்பேன். நானும் வம்பு தும்புக்கு போக மாட்டேன். வம்பு இப்படி எட்டி பார்த்துச்சுன்னு வச்சுக்க, கிழவனா இருந்தாலும் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கிற உதிக்கிற வரை நாக்கு தள்ள வச்சிருவேன். வேணா வேணா, உன் பேச்சு சுத்தம் இல்ல. உன்னை கண்டாலே எனக்கு எரிச்சதா தெரியும். உன்னை கண்டாலே எனக்கு ஆத்திரம் தாத்தா இருக்கு. உன்னைய பார்த்தாலே எனக்கு எரிச்சம் தாத்தா இருக்கு. எனக்கு என்ன பண்றது? பப்புனு மொகர கட்டி நீ அதே அப்பா பெரிய நீ அழகி ஐஸ்வர்யா ராய். ஐயா பெரிய ஒரு அரவிந்த சாமி ஆளு மொகர கட்டி. பப்புனுக்கு முக சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. ஐயோ குற்றம் கண்டுபிடிக்க வந்துட்ட. நீ தான் சொல்ற டான்ஸ்கார் நேத்து வந்த டான்ஸ் ஒப்புல என்னமோ ஒரு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்தி 10 மாசத்துல புள்ளிய வெள்ளதல்ல போறாரு. உங்களை குடும்பம் நடத்தினாலும் குடும்பம் விளங்கிற. நீ உன் கூட குடும்பம் நடத்தினாலும் குடும்பம் குண்டிய தூக்கிரும். போத்தா முதல்ல நீ போயாமத இங்க பாரு. வேண்டாம். என்னடா பேசுற? எதடி பிடிக்கிற? உன்னையோட அவனுக்கு சூப்பர்மா. என்னத பிடிக்கிற? இது விளையாடுறமானா? எதை பிடிச்சா என்னடா? நீ தான் பிடிக்கல, நானாவது பிடிச்சுக்கிறேன் விடுவேன். ஆமா, நான் போட்டு இப்படி பிடிச்சுக்கிட்டியா திரியறதுக்கு. பொம்பளை என்ன பொம்பளை நீல? என்ன பொம்பளை? ஒரிஜினல் பொம்பளை. என்ன பொம்பளைனா இதுக்காண்டி தூக்கி காட்டவா முடியும்? என்ன பொம்பளை? ஒரிஜினல் தானா? ஒரிஜினல் தான்டா. இது ஜிம்முக்கு போறீங்களோ? மைசட்டுக்கார ஜாம மேல சத்தியமா ஒரிஜினல்ரா. அவரை போட்டு என் மாமனை இழுக்கிற நீ? நான் அவரை தான் இழுப்பேன். உடம்ப காட்டுவேன். இங்க வர வயிறுல நல்லா இருக்குடா. ஐயோ ஐயோ, இப்படி வச்சிருக்கணும் உடம்பு பூரா வயிறை தள்ளிக்கிட்டு இப்படி வருது, இங்கிட்டு தள்ளிக்கிட்டு கிடக்குது. ஒன்னொன்னு ஒப்புதே இல்ல. உனக்கு அடுத்து நாடகத்துக்கு புக் பண்ணல ஊர்க்காரங்கள்ட்ட சொல்லிரு, இந்த சைஸ்ல இது வேணும்னு. செஞ்சு கொண்டு வருவா. பார்த்தாவல நல்லா இருக்கு முகர. ஏமா மேடைக்குன்னு ஒரு லட்சணம் வேணும்ல. அந்த பப்புன்கார மைக்ல எடுத்து வச்சுடு. ஏன் எதுக்கு கேக்குறே? எங்க அவரை வைக்க சொல்லு பாப்பா. என்ன வச்சார? எப்படி வந்தாலும் உன் தலைய எடுத்து நீங்க அத சொல்லுங்க. என் கரகம் என் தலையில போட்ட எழுத்து கிளவி வந்தாலும் கட்டி பிடிச்சாகணும், குமரி வந்தாலும் கட்டி பிடிச்சாகணும், இந்த மாதிரி அழகி வந்தாலும் கட்டி பிடிச்சிட்டாங்க. நாங்களும் அப்படித்தான் இந்த இடத்துல கிளவே வந்தாலும் தானே கட்டி பிடிச்சாடுறோம், குமர வந்தாலும் கட்டி பிடிச்சாரு. எங்க தலையெழுத்து. நீங்க வீட்டுல பூரா ஆணழகனா வச்சிருப்பேன், நம்மள பாக்குறவங்க பூரா ஆணழகா இருக்க. எங்க கரகம் இங்க வந்து இப்படி
சன்னு வேலை அப்படி செய்வேன். ஆம்பளை முகரே பாரு. பொம்பளை ஒழுக்கமா பேச முதல்ல. ஆம்பளை கேட்டவன ஒரு ஆம்பளை பார்த்தா பொம்பளை அடங்கி பேச முதல்ல. பொம்பளைட்ட முத ஆம்பளை அடங்கி போ. உன்கிட்ட அடங்கி போக அவசியம் கிடையாது. உன்கிட்ட அடங்கி போணுங்கிற அவசியம் எனக்கும் கிடையாது. கண்ணா நீ அடங்கன்னு. என்னைய கண்டா நீ தான் அடங்கணும். இங்க பாரு, நான் பேசுனா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. நான் பேசுறேன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். என்ன காரணம் இருக்கு? என்ன காரணம் உங்களுக்கு இருக்கு? இப்ப நாங்க நினைச்சோம்னா 1008 காரணம் இருக்குன்னு சொன்னேன். நாங்கள 2008 காரணம் சொல்லுவோம். 1000 குட்டிய தவிரத்தால எனக்கு பேரு ஆம்பளதான். சரி, சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை இருக்க நாங்க தான். சாதிக்க வைக்கிறவளே பொம்பளை இருக்க நாங்க தான். பெண்களா பிறந்து என்ன சாதிக்க வச்சீங்க? ஆம்பளைகளா பிறந்து நீங்க என்ன சாதிச்சு முளைச்சிட்டீங்க? நாங்க நினைச்சோம்னா இப்ப சைக்கிள் ஓட்டுவோம், நானும் ஓட்டுவேன், பைக் ஓட்டுவோம், ட்ரெயின் ஓட்டுவோம், லாரி ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவோம், ட்ரெயின் ஓட்டுவோம், ஜேசி ஓட்டுவோம், கப்பல் ஓட்டுவோம். என்ன வேலை நேர்ல நீ ஓட்டி கிடக்குற? நான் என்ன சிலையாடா? ஓட்டி காட்டுறேன்டா. இங்கே எப்படி ஓட்டுறேன்னா யோசிச்சு பாரு எப்படி ஓட்டுவேன்னு. அதெல்லாம் முடியாது. திருவ சிக்கனேனா நிப்பாட்டதெல்லாம் வேற ஆளுக்கு நீ வேற ஆள பாரு. ஓட்ட பறந்தது நாங்க, காட்ட பறந்தது நீங்க. ஐட்ட புடுங்குனீங்க. நீங்க காட்டணும், நாங்க தூக்கி போட்டு ஓட்டணும். தம்பி அப்பதான் உரல் கீழே இருந்துச்சு, கொலவிக்கல்ல மேல புடிச்சு திருகுனாங்க. சரி, இப்ப பூரா தண்ணிய போட்டு படுத்துக்கிறேன். இப்ப கொலவிக்கல் புடிச்சு கட்டிட்டாங்க, கீழே உரல் சுத்திட்டு கிடக்குது. சரி, நான் கேக்குறேன் எப்படி சுத்துறேன்? நான் கேக்குறேன் எவ்வளவு காலம் மாறினாலும் அந்த கொலவிக்கல் இல்லாம மாவு வெளியில வருமா? நான் எவ்வளவு காரணம் இருந்தாலும் குழி இல்லாம மாவு வெளியே வருமா? அப்படி கிடையாது. இது என்ன நாடு? தாய் தமிழ்நாடு. தமிழ்நாடு தாய் நாடு. இந்த தாயின்ங்கிற பட்டத்தை கொடுக்கறது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளைதான். பேச்சுக்கு சரி, இந்த வேலை நேரி மேடையில நீ தான் என் மொண்டாட்டி. என்ன மயிருக்கு? அட பேச்சுக்கு சொல்றேம்மா. போடா பேச்சுக்கு. நான் நல்லா கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பேச்சுக்கு சொல்றேன், பேச்சுக்கு சொல்றேன். ஒப்பலடா. பேச்சுக்கு என்ன ஒப்பலையா? கொஞ்சம் கூட ஒப்பல. கொஞ்சம் என்ன ஒப்பலையா உனக்கு? நீ சொன்ன உடனே மிருதாக்கார முறை எல்லாம் காலையில பவுடர் பார்த்தா பொட்ட நாய் ஒண்ணு கடிக்காது. நீ எல்லாம் என்னையாவது பொட்ட நாய் உனே கெடா நாய் கொத்தோட புடுங்குறவா என்ன? எப்படி இருந்தாலும் எப்படி முகர கட்ட இருந்தாலும் இத பாக்குறதுக்கு தானடா நாய் மாதிரி திரியற. துப்பாதற வீணா துப்பாதற கையில துப்பட நக்குறேன். ஐயோ அதையே முதல்ல. சரி, இவ்வளவு அருமையா பேசுறீங்களே, இந்த இடத்துல என்ன பண்ணீங்க நீங்க? என்ன மண்டிய சொல்றீங்க? இல்ல யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை நீ புருஷனா இருந்து நான் பொண்டாட்டியா இருந்தா நீ எப்ப நாடத்துக்கு போவ, எப்ப பாயலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க ஊர் மேலாம்னு தெரியுதா? ஏலே உன் பேச்சு எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. என்ன அப்படி நினைக்கிறீங்க? நீ பாட்டுக்கு போயிடுற, பகல்ல தூங்கிடுற, ராத்திரில நாடத்துக்கு போயிடுற. நான் என்ன நாசமத்து போறவனே? ஏற்கனவே குடும்பத்துல அப்படிதான் கிடக்கு. பேசாம கடை முதல்ல. ஆம்பளை புள்ள குடுக்குறாராம், பொம்பளை புள்ள பக்கம்னா ஆம்பளை புள்ளையாவா குடுக்குற? வேற என்ன? அந்த உருவத்தை கருவை உருவாக்கி அந்த உருவத்தை வயிற்றுக்குள்ள வச்சு அதை திங்காம இதை திங்காம அப்படி படுக்காம இப்படி படுக்காம அதை செய்யாம இதை செய்யாம குடத்தை தூக்கு, அதை தூக்கு, உலக்கைய குத்தி, துணியா குடி, குனிஞ்சு நிமிரு, நட, ஓடு, உட்காரு, சுடு தண்ணியா குடி, சளி பிடிச்சுக்கோ, எம்புட்டு வேலையும் பார்த்து புட்டு ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி போனா அங்க பூரா தொடைய பிடிச்சு கிள்ளி அங்க பொழைக்கல மட்டும் சவமா இருந்துச்சா முக்கு முக்கு முக்குன்னு அந்த வேலையெல்லாம் முடிச்சு நான் அங்க பிள்ளைய சகமா கஷ்டப்பட்டு பெத்துட்டு இருப்பேன். இங்க எனக்கு 18,000 புள்ள பக்கறது குடுக்கறத இவன் 10 பையனை கூட்டிட்டு போய் ட்ரீட் கொடுப்பேன். நான் சிரமப்பட்டு அங்க வியான்னு கத்தி நான் பெக்கறது முக்கி, இவன் அங்க மூத்திரத்தை குடிச்சாப்புல குடிக்கிறது நாசம் பெக்கறதுக்கு காரணம் இருந்தது யாரு? 5 நிமிஷம் நாங்க உழைத்தா தாண்டி நீ 10 மாதம் சுமக்க முடியும். 5 நிமிஷம் தாய்மேங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? கடவுள் ஏன் தெரியுமா அதை பெண்ணுகிட்ட கொடுத்துருக்கா? பெண்ணு மட்டும்தான் இந்த உலகத்துல ஒரு பிள்ளை தப்பு பண்றதுக்கு காரணம் தாயா தகப்பனா? ஒரு வீட்டுல வளர்க்கிற பிள்ளை தப்பு பண்றதுக்கு காரணம் தாயா தகப்பனா? அது பிள்ளை வளர்ப்பை பொறுத்து இருக்கு. எல்லாமே தாய் தகப்ப சரியா இருந்தா பிள்ளைங்க சரியா இருக்கும். எங்கேயாவது போய் தாய் அம்மாக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லியிருக்கா, அம்மாக்கு ஒரு பாக்கெட் கோட்டர் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லியிருக்கா, அம்மாக்கு கணேஷ் போல வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கா, அம்மாக்கு பான்பிராக் வாங்கிட்டு வாடான்னு சொல்லியிருக்கா. பெத்த பிள்ளைய இந்த மாதிரி வேலைகளை சொன்னா கூட சொல்றது கூட தாய்மார்கள் யோசிப்போம். ஆனா அங்க முண்டை அவன் புள்ள கொஞ்சம் வளர்ந்தோன்னு இந்த 10 ரூபாய்க்கு ஒரு பீடி கட்டு வாங்கிட்டு வா, அவன் அங்க இருந்து வாங்கிட்டு வரையில என்ன குச்சி மாதிரி இருக்கு, அப்பா உருவி குடிக்கிறாரேன்னு அப்ப பழக ஆரம்பிக்கிறவன் தான். கடைசியில அப்பனும் மகனும் கோட்டரைக்கு அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க. நீங்க உங்களை சொல்றீங்க ஆம்பளை தான் பிள்ளைய பெக்கிறோம், பிள்ளைய பெக்கிறதுக்கு காரணம் ஆம்பளை. ஆனா அதை சரியா வளர்த்து இந்த உலகத்துல ஒரு ஆண் மகனா மதிக்க தக்கறதுக்கு நடக்கிறதுக்கு காரணம் பொம்பளை. நீ பேச்சுக்கு வேணா பேசலாம், மேடைக்கு பேச்சுக்கு வேணா பேசலாம். சரியா?
பாத்தீங்களா, அவரு கல்யாணமே பண்ணிக்கல. ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது, அதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்ப கல்யாணம் பண்றது கூட நேரம் இல்லாம ஒரு ஆண்மகன் வாழ்ந்திருக்காங்க. அன்னை தரசான்னு ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க யார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே அனாதைன்ற பேர் வரக்கூடாது, எல்லாத்துக்கும் நான் அம்மாவா இருக்கேன்னு அப்பவே அனாத ஆசிரமம் கலத்தி அன்னை தரசா இல்லம்னு கட்ட ஆரம்பிச்சு குழந்தைகளை பூரா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த மனப்பக்கம் யாருக்கு வரும்? பெண்ணுக்கு மட்டும்தான் வரும். ஆம்பளை எங்க அப்பா தரசான வச்சிருக்காங்க. உங்க மொகர கட்டையில ரேஷன் கார்டுல கூட உங்க மொகர கட்டையை எடுத்துட்டாங்க. என்ன காரணம் நான் கேக்குறேன். உனக்கு எனக்கு பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை பிறந்துட்டா பேரை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல யாரு பேரை சேர்க்கிறாங்க? இன்சியல யாரு பேரை வைக்கிறாங்க? அப்ப இருந்தது தகப்பனோட பேரு தகப்பனோட ஜாதின்னு. இப்ப அப்படி கிடையாது. தாயோட இன்சிலையும் போடலாம்னு சட்டம் வந்துருச்சுங்க. ஆனா எங்க இருக்கு? தாயோட இன்சிலையும் போடலாம், தாயோட ஜாதியையும் போடலாம்னு சட்டம் வந்துருச்சு. நீங்க 17ஆம் நூற்றாண்டுல இருக்கீங்க. 21ஆம் நூற்றாண்டு நடந்துட்டு இருக்குங்க. பாருங்க, நீ எவ்வளவு வேணாலும் நீங்களும் பேசுங்க. 21ஆம் நூற்றாண்டுல நடக்கிறத மட்டும் தான் நம்ம பேச முடியும். முன்னாடி நடக்கிறது ஆம்பளை பொம்பளை எதுக்கு படிக்க போற, பொம்பளை புள்ள வயசுக்கு வந்தோனே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது, இதெல்லாம் கிடையாது. அகரம்னு ஒரு அகாடமி இருக்கு தெரியுமா? அகரம்னு சூர்யா நடத்துனது. இன்னைக்கு மூல முடுக்குல படிக்காத பிள்ளை ஏழை குழந்தைகள் பூரா அந்த அகரம்னு ஒண்ணுல படிச்சு இன்ஜினியர், டாக்டர், வக்கீல், பெரிய பெரிய ஐடி கம்பெனிகள்ல வேலை பார்க்கிற அளவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களும் சும்மா படிக்க குடிசையால வாழ்ற குழந்தைகள் கூட இன்னைக்கு படிச்சு வக்கீலா எங்கெங்கயோ நாட்டுல வாழ்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? யாருங்க? நான் உங்கள்ட்ட கேக்குறேன், யாரு இந்த நாட்டுல தாய்மை உணர்வை மதிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆண்கள் தான் காரணம். நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சா? புரிஞ்சு, நல்லா புரிஞ்சு. இந்த பெண்கள் இப்படி வளர்றதுக்கு காரணம் கல்வி கொடுக்கணும், ஒழுக்கமா வளரணும்னா நம்ம பெண்களை நம்ம மதிக்கணும். கண்டிப்பா போற பிள்ளைய தங்கச்சியா நினைக்கணும். அது முன்ன விட்டு பின்ன குண்டிய பார்த்தா அப்புறம் என்ன பண்ணும்? நாடு நாசமா தான் போகும். அப்படி கிடையாது. எல்லா பெண்களும் கிடையாது. ஒரு சில பெண்கள் இப்படி போறதுனால எல்லா பெண்களுக்கும் இழிவு, வேற ஒண்ணும் கிடையாது. நானும் அதனாலதான் சொல்றேன், எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது. ஒரு சில ஆண்கள் அப்படி இருக்கனால எல்லா ஆண்களுக்கும் பிரச்சனை. இப்ப நான் கேக்குறேன், இவ்வளவு அறிவா பேசுறீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணீங்க நீங்க? என்ன பண்ணலாம்? மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாப்போமா? மல்லாக்கப்படுத்த பூரா அவுத்து போட்டு வேணா அந்த ஊரணிகளை போய் ஏன்டா என்னை அவுத்து போடுறதுலயே இருக்கீங்க? பொம்பளை என்ன பண்றேன்னு கேட்டா அதக்கே சொல்றியா? நொங்கு விக்கிறேன். நொங்கு விக்கிறியா? நொங்கு விக்கிறது ஆம்பளை. பொம்பளை நீ இளநீ விக்கிறேன்னு சொல்லு. நீ ஏன்டா ஏன் வியாபாரத்தை சொல்ற? நான் நொங்கு அப்படி கிடையாது. நொங்கு விக்கிறேன்னு சொன்னா உங்க வியாபாரம் நொங்க அப்படி கிடையாது. முத்துராசு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. என்ன மணி நீ என்ன வியாபாரம்னு கேட்ட, பதில் நான் கொடுத்துட்டேனா? நீ அந்த வியாபாரம் பார்க்காத, இந்த வியாபாரத்தை பாரு. நீ வேற டான்ஸ் வரப்ப சொல்லு. என்கிட்ட நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு ஆமா மட்டும் போடு. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. முகத்தை பார்த்து ஆளை பார்த்து இதுக்கு இதுதான் இந்த வியாபாரம் தான். நான் உங்க வியாபாரம் தான் பாப்பேன். அப்படியா? நீ வேணா இளநீ வியாபாரம் பாக்குறேன்னா உள்ள போய் பார்த்துட்டு வா. அத்தே அது முரட்டு இளநீ. சரி, சொன்னேன் நீ வியாபாரி. நான் ஒன்னே தண்டா சொன்னேன். அப்படியா? நானு வியாபாரி. அப்புறமா வருவ பாரு. ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா? ஆடுனா பாடுனா ஓடுனா ஓடுவேன், உட்கார்ந்தா உட்காருவேன், படுத்தா படுத்துருவேன். அவ்வளவுதான். அதானே, என்னத்துக்கு சிரமப்பட்டுக்கிட்டு? சிரமத்தை கொடுக்குற ஆளே இல்ல. அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோசாப்பு சேலக்காரி, அடி ரோசாப்பூ சேலக்காரி, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, நான் நிக்கட்டுமா போகட்டுமா, அடி ஒரச நிக்கிற திண்டுக்கல் கருவாச்சி மணிமேகலை குட்டி, அடி வளர்ந்து நிக்கிற திண்டுக்கல் மணிமேகலை குட்டி. கருவாச்சி சொல்ல மாட்டேன், அந்த அம்மி வராமையில இது செவத்த குட்டி, இது நல்ல செவத்த குட்டி, இப்போதைக்கு செவத்த குட்டி, இப்போதைக்கு செவத்த குட்டி, காலையில கருத்த குட்டி, எப்பவுமே செவத்த குட்டி. இப்படி பாடுறத அப்புறம் எரிச்ச நான் சொல்ற பாத்துருங்க. இப்போதைக்கு செவத்த குட்டி, இப்போதைக்கு செவத்த குட்டி, காலையில கருத்த குட்டி. செவத்த பிள்ளையாது ஐயா ஐயா சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். காலையில கருத்த குட்டி, கர்ற இரு அழுத்துங்க. காலையில கருத்த குட்டி. இந்த பிற்க உங்களுக்கு மாதிரி விழுகாது. கருத்துக்களை ஏத்துருக்க முட்டு கூட கனகத்து பூங்கியில ஏத்துருக்க முட்டு கூட, அடி கண்ணன் கருத்தகிளி எஞ்சின் ககட்டு கூட கனகத்து பூங்கியில எஞ்சின் ககட்டு கூட, உருட்டி மொழிக்கையில ஏத்துருக்க முட்டு கூட, அடி உருட்டி மொழிக்கையில எஞ்சின் ககட்டு கூட, உருட்டி மொழிக்கையில ஏத்துருக்க முட்டு கூட, உடம்பெல்லாம்
ஏம்மா உடம்பெல்லாம் கண்ணகருத்த கிளி எஞ்சினுக்கு கட்டு கூட கனகத்து பொங்குயில எஞ்சினுக்கு கட்டு கூட சிவிச்சினுக்கு அடுத்து சிங்கார பொட்டும் வச்சு அடி அலங்கார தோரணையும் கொட்டினே அனுப்பறையா வரும் பொழுது அடி அலங்கார தோரணையில் குட்டினி அலப்பறையா வரும்போது அடி நெடுந்தூரா போக வேணாம் நாமே நினைக்கும்படியே நடக்க வேணாம் நாம நெடுந்தூரம் போக வேணாம் யாரோ நினைக்கும்படியே நடக்க வேணாம் குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல அடி கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட எச்சமில்லை கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட அச்சமில்லை பச்சை மிளக காரம் இல்ல மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல அடி பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல பச்சை மிளகா அது காரம் இல்ல மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல அடி கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட அச்சமில்லை என்ன இரு பொறு தத்த இரு கொஞ்சம் வயசு குமரி புள்ள கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட என்னடா ஆட்டு எதெல்லாம் ஆட்ட இதை அந்த முடிக்கோ முடிக்கோ கண்ணை முடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மம்மா பெண்ணாயிவ அப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பெண்ணாயிவ அப்பப்பா பொல்லாதவ ஆழமானவ துணி எடுத்து முடிக்கோ முடிக்கோ கண்ணை முடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ ஆஹா கண்ணங்கருத்தகிலி கட்டழகி போட்டகிலி அண்ணனடை போட்டான் நடி எங்கெல்லாமா அண்ணனடை போட்டான் நடி அடி கண்ணங்க ரத்தகிளி கட்டழகி தட்டகிளி ரூம் போட்டு பழகுறியா ஒண்ணு இல்ல ஆசை நூறு வகை வாழ்வில் ஒரு சுகை வா
போதும் போதும் என போதை சேர்த்து வரவா தினமாடி பாடலாம் ஜோடி சேரலாம் மனமோடா கொண்டாடலாம் ஆசை நன்மை போதும் போதும் என போதை தீர்ந்து வரவா முத்திரதம் போலே சுத்தி வரும் தென்றல் முத்தமனை பெய்யாதோ வஞ்சனையில் கொஞ்சம் பருத்தி எடுக்கையில பருத்தி எடுக்கையில என்ன பல நாளாக வந்து இருக்கையில ஓடி வந்தாலாகாதா ஒருத்தி இருக்கையில ஓடி வந்தாகாதோ ஓடிட்டா வந்து நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலே முன்னாடி ஓடித்தா வந்து இருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா வரவா உளுந்து பத்தல தரவாவும் கூட நான் வரவா துணிபுல் கண்ணல்லகா தூரத்தில பெறலகா துணிபுல் கண்ணல்லகா தூரத்தில பெறலகா ஆசைப்பட்டு பார்த்தாக்க நீ மட்டும் ஆனல உளுந்து பத்தல தரத்தா நீ உள்ள பக்கம் வரதா உளுந்து பத்தல தரவா நீ உள்ள பக்கம் வரவா திருவாரூர் தேரு பக்கவாடி அடி திருவிழா உனக்கு பக்கவாடி திருவாரூர் தேரு பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி திருவாரூர் தேரு பக்கவாடி அடி திருவிழா உனக்கு பக்கவாடி தாமிரபரணி தண்ணீர் சேர்த்து சேர்த்து செஞ்சு வச்ச பொம்மை இது பொம்மை இல்ல உண்மை எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா எத்தனையோ பொம்மை செஞ்சு கண்ணம்மா அத்தனை என்ன போல மின்னம்மா படி சொல்லம்மா தந்தானே தந்தானே தந்தான குயிலே தந்தானே தந்தானே என்னோட மானு அடி தந்தானே தந்தானே தந்தான குயிலே மாலை வாங்கி உள்ள ஆட்டம் போட்டு கொண்டாடுவோம் போவாமா கண்ணடிச்சா கல்லெடுப்பேன் கருப்பு மூஞ்சிக்காரா பாருடா அழகு தேரடா பாருடா அழகு தேருடா ஏய் கண்ணடிச்சா கல்லெடுப்பேன் கருப்பு மூஞ்சிக்காரா பாருடா அழகு தேரடா கண்ணடிச்சா கல்லெடுப்பேன் சிவப்பு மூஞ்சிக்காரி பாரடி மாமே ஆரடி பாரடி மாமே ஆரடி
என்னாத்தா அடிக்கமகர ஓரத்திலே செல்லாத்தா நீ கை பிடிக்க வந்தேன் அடி என்னாத்தா அடிக்கம்மகர ஓரத்திலே என்னாத்தா தொட்டு பாரு குத்தமில்ல முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது ஐயோ மஜா மஜாதா முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது மஜா மஜா மஜாதா முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது ஐயோ மஜா மஜாதா இடது என்ன துடிக்க ஏன் அனுப்புவாங்க வயசு வந்த தேதி கேட்டதும் எப்படி இருந்தது ஐயோ மஜா மஜாதா எப்படி இருந்தது ஐயோ மஜா மஜாதா உனக்கு நான் தான் கிடைச்சேன் அங்கிட்டு திரும்ப பொருளை கல்யாணி வாசிக்கிறதா சீரடிச்சு தூக்கிக்கிறேன் நான் நேர பாக்குறேன் அங்க திரும்பமா மணி நல்லாவே ஆடுறீங்க நல்லாவே பேசுறீங்க ஏன்னா அடுத்து 2 பேரும் உள்ள போயிட்டு வள்ளியம்மா அப்ப வெளியில வர சொல்லி சொல்லாதவளுக்கு நம்ம உள்ள போயிடணும் எனக்கு அதுதான் பிடிக்கும் எப்ப நீ சீரடிக்குன்னு சொன்னியே நீ உன் முன்னாடி அதையும் காட்டுற மாதிரி இல்ல. காலையில வண்டிக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நோண்டுனேன்னா கையை ஒடிச்சு விடுவேன் அதையும் செய்வாரா ஏன் சங்கத்திலே நல்ல மனுஷமா ஏமா நீ மைத்த புடுங்கின மனுஷன் என்ன தெரியல கண்டிப்பா கண்டிப்பா நீங்க பின்னாடி போறீங்க அந்த முன்னாடி இருக்கு எரும மாடு நீ வர வரைக்கும் தாண்டா பின்னாடி போனாரு அதுக்கு முன்னாடி போற நோண்டல் தானா ஒண்ணும் இல்லப்பா அப்படியா வாய் ஒண்ணு சும்மா பேச்சுட்டாமா நீ ஏன் இப்படி சொன்னீங்கன்னா பூதி அப்படியா சரி 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 எத்து பூதி எத்து பூதியா எடுத்துற வாடா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா எனக்கு அப்பவே தெரியும் என்ன தெரியும் உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா தொங்கி இருக்கும் என்னது தாலி இங்க பாரு எங்கனையுமே கழுத்துல காலி தாலியே இல்ல பாத்தியா உனக்கு கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆனாலும் இப்ப கழட்டி வச்சிடுறது அத்துட்டு போயிடுறாங்க தாலியவா கயிறை மட்டாவது போட்டுக்க கயிறு போடாம இருக்க கூடாது பொம்பளை கயிறையும் அத்து போடுறாங்க அந்த தங்கம் 1 கிராம் உள்ள கிடக்கும்ல ஆமா அதுக்காண்டி அத்துட்டு போயிடுறாங்க நாசமா போவ நாசமத்து போறவங்க இப்ப வெறும் கயிறாவது போட்டுக்க கட்டினதை அத்துட்டு போறாங்களே தவிர கட்டினவனுக்கு இருக்கிறத அத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க அது அத்துருவ நீ அவங்க எதுக்கு அக்குறாங்க சண்டாளி உன்னைய பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு என்ன கல்யாணம் ஆகலையில ஆகல காதல் பண்ணிருக்கியா ஏனே உனக்கு பார்க்க மூடு வருதுன்னா வீட்டுக்கு போ ஏன் உனக்கு நின்று சிரமப்பட்டு பாக்க என்ன செல்ல ஓங்கடான்னு ஆமா வீட்டுக்கு பண்ணைக்கா வந்திருக்கோம் உன்னைய பார்த்த உடனே என்ன என்னுடைய காதல் சொல்லவா எலேலும் கிளியே இலேலும் கிளியே என்னை தாலாட்டு மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே மாங்கு பார்த்து அதை நான் பாட கேட்டு பாராட்ட நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாராட்ட நீ இல்லையே ஆடி வெள்ளம் தேடி வந்து ராகம் சொல்லி தரும் எந்த ராகம் தீர்த்துவிடும் சோலே குயில் தேடி என்ன பார்க்க வந்துவிடும் பாட கேட்டு வரும் ஆடி வெள்ளம் தேடி வந்து ராகம் சொல்லி தரும் எந்த ராகம் தீர்த்துவிடும் தானா பாடுற பாட்டு அது தென்னல் மலை கேட்டு நானா பாடுற பாட்டு அந்த திங்களும் அதை கேட்டு வசனம் இன்று கோயில் வரும் நாளை எந்த வாசல் வரும் ஏழகிலேயே என்னை தாளாட்டு மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே சோகம் எல்லாம் போகும் ஒரு தேதி சொல்லட்டுமா நல்ல செய்தி சொல்லட்டுமா அன்பில் இந்த மண்ணை வெள்ளும் வித்தை சொல்ல
சொல்லட்டுமா வெற்றி முத்தை அள்ளட்டுமா சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா நல்ல செய்தி சொல்லட்டுமா அன்பில் இந்த மண்ணில் வெல்லும் வித்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை அள்ளட்டுமா அடி ஒத்தையடி பாதை இது தெரு வரும் நாளே ஒத்தையடி பாதை இதில் தேரும் வரும் நாளே அடி ஒத்தையடி பாதை இது தெரு வரும் நாளே எல்லா நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூவில் வரும் எல்லா நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூவில் வரும் என்னை தாளாட்டு விசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே அடி பெம்மாக்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. வந்துருச்சு. நன்றி நன்றிங்கப்பா நன்றிங்கப்பா. உங்களை பார்த்தா நீ எனக்கு வருது. என்னப்பா முத்துராசு என்னடா சொல்லலாம் மணி உங்கள்கிட்ட நான் இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாத ஒரு உண்மையை சொல்றேன். என்னப்பா என்னப்பா என்கிட்ட சொல்ற எந்த விஷயமா இருந்தாலும் இது வரைக்கும் நான் எந்த ஆம்பளை ஏறெடுத்தே பார்த்ததில்லை. ஐயோ நெத்து குடிச்சலாம் வலிக்குதே. எல்லா பேருக்கிட்டையும் இதே டயலாக் தான் சொல்லுவா. எந்த ஆம்பளை நீங்க சொல்றது இல்ல. நான் அப்படியே எந்த பொம்பளைய பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் சோழிய முடிக்கிற வரைக்கும் அழகா இருக்கேன்னு சொல்லி சோழிய முடிக்கிறது இல்ல. சரி விடு விளம்பரப்படுத்தாத. அண்ணா நீங்க என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த உடம்பு உங்க உயிர் உடுக்கிற வரைக்கும் யாருக்கையும் பார்க்கவே மாட்டேன். ஐயோ பூரா வலிக்குது அம்புட்டு வலிக்குது எனக்கு. சரி அம்புட்டு வலிக்குது சொல்லு. எந்த ஆம்பளையும் பார்க்க மாட்டாங்க பொருத்தம் பாருங்க. அடியா தாடி இள மனசன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி ஒரு அழ வந்து மனசுல அடிக்குது அதுதானா உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம் இவள் மேகமாக யாரோ காரணம் அடியா தாடி கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி ஒரு அழ வந்து மனசுல அடிக்குது அதுதான் உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகமாக யாரோ காரணம் அடியா தாடி இள மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ இப்படி நானதில்லை புத்தி மாறி போனதில்லை முன்ன பின்ன பார்த்ததில்லை மூக்கு முடி வேர்த்ததில்லை கண்ணு பொண்ணு கண்ணுக்குள்ளே கத்தி சண்டை கண்டாயோ படபடக்கும் நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ இதை கேட்டாயோ லலலலலா, லலலலலலலலா, லலலலலா, 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 லலலலலா. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மசில் பொண்ணே என்ன செய்ய உத்தேசம் பார்த்த ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதில்லை பட்ட மரம் பூ பூத்து ஆசைப்பட்டு ஆவதில்லை கலிகாரனானும் கண்ணு குட்டியானேனே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கெட்டு போனேனே சொல் பொன்னானே அடியா தாடி இள மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி ஒரு ஆள வந்து மனசுல அடிக்குது அதுதானா உயிரோடு உறவா
யாரோ காரணம்